வெல்கம் டு சக்தி டாக்ஸ். ஒரு ஊரில் ஒரு விறகு வெட்டி இருந்தார். அவர் எல்லா நாளும் ஊர் எல்லையில் உள்ள காட்டுக்கு போய் விறகுகளை வெட்டிட்டு வந்து விற்பார். ஒரு நாள் வழக்கமாக விறகு வெட்ட போனவர் களைப்பின் காரணமாக அங்கிருந்த ஒரு மரத்தோட நிழல்ல படுத்து தூங்குனார். அந்த மரமானது நினைப்பதையெல்லாம் கொடுக்கக்கூடிய மந்திர மரமாகும். இந்த விஷயம் அவருக்கு தெரியாது. அப்போ காத்து நல்ல ஜில்லுன்னு வீசுது. அவருக்கு அந்த காற்று ரொம்ப சுகமா இருந்துச்சு. இந்த மாதிரியான நேரத்துல ஒரு பஞ்சு மெத்தையில படுத்து தூங்குனா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் மனசுல ஒரு எண்ணம் வந்துச்சு. என்ன ஆச்சரியம்! அடுத்த கணமே அவர் முன்னாடி ஒரு கட்டிலும் அதுல பஞ்சு மெத்தையும் வந்து சேர்ந்துச்சு. அந்த விறகு வெட்டிக்கு மகிழ்ச்சி தாங்கல. உடனே அவர் அதுல ஏறி படுத்து தூங்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் நாள் முழுசும் நான் ரொம்ப கடினமாக உழைச்சதுனால எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப வலியாக இருக்கே, இப்போ என் கை காலை யாராவது பிடிச்சி விட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சாரு. என்ன அதிசயம்! அடுத்த கணம் ஒரு இளம் பெண் தோன்றி அவரோட கை கால்களெல்லாம் பிடிச்சு விட்டாங்க. விறகு வெட்டிக்கு ஒன்றுமே புரியலை. அவரு மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தாரு. நினைப்பதெல்லாம் நடக்குதே, இவ்வளவு சுகங்கள் இருந்தும் நான் பட்டினியா இருக்கேனே, இப்போது எனக்கு அறுசுவை உணவு கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்ற எண்ணம் அவர் மனசுல வந்தது. மறுகணமே தங்கத்தட்டில் அறுசுவை உணவு வந்தது. பல வகையான உணவுகள் இருந்தன. விறகு வெட்டி எல்லாத்தையும் வயிறார சாப்பிட்டாரு. உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு அல்லவா? இந்த பழமொழிக்கு ஏற்ப விறகு வெட்டிக்கு நல்ல சாப்பிட்டதும் தூக்கம் வந்துடுச்சு. திடீர்னு அவர் மனசுல ஒரு விதமான பயம். நம்ம காட்டுல தனியால இருக்கோம், இப்ப நம்ம முன்னாடி ஒரு சிங்கம் வந்து நம்மளை கொன்னுடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு இந்த எண்ணம் வந்த உடனே அவர் முன்னாடி ஒரு சிங்கம் தோன்றி அந்த விறகு வெட்டியை அந்த சிங்கம் கொன்று விட்டது. நம்ம எண்ணப்படிதான் நம்ம வாழ்க்கை அமையும். நாம எப்பவும் உயர்ந்தவற்றையும் நல்லதையும் எண்ணினால் நம் வாழ்க்கை நல்லதாகவே அமையும். தவறான எண்ணங்களை எண்ணினால் நம் வாழ்க்கை துன்பம் நிறைந்ததா இருக்கும். எனவே நாம எப்பவும் நல்ல எண்ணங்களையும் சிந்தனைகளையும் தான் நினைக்கணும். இதைத்தான் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம எப்பவும் நல்லதே நினைப்போம், நமக்கும் நல்லதே நடக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.